Morning guys, so today we are going to talk about the DP activity the problem statement discussion we will be discussing at that stage. Okay, so we will be talking about one particular problem statement, one particular organization problem statement, and then DP. That's again the second stage of DP. So I want to introduce that. Okay, in the problem statement, we will get into some solutions. What problem statement? Any organization. வாய்ஸ் கேக்குதா? எஸ். அமைதி இருக்குறது ஒரு கான்செப்ட். 1 மினிட் ரெக்கார்டிங்ல கரெக்ட்டா வரணுமா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது போயிடும். 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி வாழ்க்கைக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் நடக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் very practical issues. Electricity tariff இருக்குல்ல, அது வந்து பிசினஸ் பண்ணி சொல்லி பயங்கரமாக ரேஸ் ஆகிடுது. எனி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எனக்கு தெரியலையா நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் தான் மேஜர் காஸ்ட். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன் இந்தியா தமிழ்நாடு தான் வரும் பிகாஸ் ஆஃப் த ரேட் இன்க்ரீஸ். இதே குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா த லோவஸ்ட். ஸோ நிறைய யூனிட்ஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு சஸ்டெயின். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தே நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஓகே, அதனால் அப்படியே நிறைய குஜராத் இது மட்டும் 1 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. சரி, வீடியோ ரெடி ஆயிடுச்சு. சரி, ஆடியோ பிடிவி ரெடி ஆயிடுச்சா? ட்ரை போட்டு இதே நீ சொன்னா அவரு சொன்னாரு. ஒரு டெஸ்ட் தான் உங்களுக்கு ஏன் அப்படி இல்லை நானும் ஓகே delivery style. How we draw confidence from the content. And the part வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்க அப்லோட் பண்ணுறீங்க அந்த கனெக்ட் வித் ஜட்ஜ் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்மளாக இருக்கும் அப்படின்னு நான் வாசிப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து கிரியேட் பண்ணுங்க. அதனால் வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டு இவ்வளோ தான் கேட்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் தான் பண்ணிக்கிறீங்க. அந்த ரிசல்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணுறீங்க, ஏன் இன்க்ரீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது பண்ணுறீங்க, ஸோ இந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணுறது பண்ணுறீங்க. இதே ஆங்கிள் தான் வரும். ஓகே, பாயிண்ட்ஸ் வெரி கிளியர். இந்த ஆங்கிள் தான் வரும். ரீப்ரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உள்ள வரும்போது ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட அந்த ஸ்டேஜ் இருக்கும். ஓகே, நம்ம 11 மினிட்ஸ் வரும்போது ஓகே, ஸோ ஓவராலாக இந்த ஹாலில் தான் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அதுமாதிரி போனால் விஷ் பண்ணுங்க. ஓகே, வந்தாலும் ரெண்டாவது விஷயம் நிறைய தெரிஞ்சுருக்கோம். எப்படி வந்து யூஸ் பண்ணணும்,
ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணணும். அது வந்து பயங்கரமாக ஒரு நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னு சப்கான்ஷியஸாக பண்ணணும். அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சரியா. நல்ல ப்ளசண்டாக ஸ்மைல் பண்ணி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஸ் ரோட் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதெல்லாம் நல்லா ஸ்மைல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரியல பிபிடியா இல்லை வந்து ஓரளவு பண்ண சொல்லுவாங்க தெரியல. பட் பி ரெடி எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி ஆகிருப்பாங்க. பிபிடி இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து படிக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நம்ம யூ ஷுட் பி ரெடி. ஓகே, அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஏதாவது ஃபுட்னோட்டில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஒரு போஸ்டிங் கோர்ஸ் பிபிடி இருந்தால் வெள்ளணும், பிபிடி இல்லைன்னா இல்லைங்க பிபிடி இல்லாமல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரெடி ஆகிடும். ஓகே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இடத்துல ஒரு இன்னும் ஒரு பேக்கப்போ அந்த இது பண்ணிங்கன்னா அந்த போஸ்டிங் கோர்ஸ் ஏதாவது வச்சுருந்தா பேப்பரில் போய் வச்சுக்கோங்க. ஓகே, அதுவுமே ஆர்டர் பண்ணலன்னா கூட மெட்டலாக ரெடி ஆகும். இல்லைங்க எதிர்பார்த்து படிக்கூடாது அப்படின்னாலும் ரெடி ஆகும். ஸோ பி ரெடி ஃபார் ரெடி சொல்லலாம். ஓரோட வேலை கிளாரிஃபிகேஷன் இது ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். அதே மாதிரி நான் ஒரு குரூப் எனக்கு போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கான்டெஸ்ட் போட்டிருந்தேன். யாராவது உங்களுக்கு பார்த்துருக்கேன் சார். அந்த கான்டெஸ்ட் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? என்ன கான்டெஸ்ட் உள்ள போய் பார்த்தீங்களா? இன்னொரு கான்டெஸ்ட். தீஸ் டூ ஆர் வெரி குட் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் வந்து முக்கியமானது என்னன்னா தீஸ் ஆர் ஹைரிங் கான்டெஸ்ட். நான் இந்த கான்டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கேயே ரொம்ப முக்கியமான என்னோட கோர் என்ன சொல்ல தெரியுமா? கோர் இஸ் காம்படிஷன்.